நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கூறிய மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் நடிகை மற்றும் சீமானுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இருவரும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இல்லையெனில் உங்கள் இருவரையும் நீதிமன்றத்திற்கு வரவழைக்க நேரிடும் என நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் ஷாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் மகாதேவன் அமர்வில் தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருவருக்கும் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் விளக்கம் தாக்கல் செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி சீமான் தாக்கல் செய்த மன்னிப்பு பிரமாண பத்திரம் என்பது மன்னிப்பு கேட்கும் வகையில் இல்லை என விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டிருக்கிறார். அதனை கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை எத்தனை நாள் இவ்வாறு இழுத்து கொண்டு செல்வது, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் எனவும், அதே போல இருவரும் தங்களுடைய கருத்துக்கு மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இருவரையும் நீதிமன்றத்திற்கு வரவைக்க நேரிடும் எனவும், இருவருக்கும் குழந்தைகள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இருவரும் அரசியல்வாதிகள், பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என நீதிபதிகள் கடுமையான எச்சரிக்கைகளை இருவருக்கும் விடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி பாதிக்கப்பட்ட நபர் ஒரு நடிகை என்றும் அரசியல்வாதியாக சீமானால் பல ஆண்டுகளும் துன்புறுத்தப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதற்கு சீமான் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி அவரும் தன்னுடைய சிறப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கு சற்று நேரத்திற்கு என்பது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சீமான் தரப்புக்காக ஆஜராக வேண்டிய மூத்த வழக்கறிஞர் வேறு ஒரு வழக்கில் வாதிட்டு வருவதால் வழக்கை சற்று நேரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கையை ஏற்று சற்று நேரத்திற்கு இந்த வழக்கு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமி தரப்பு வாதங்கள் என்பது மன்னிப்பு கேட்க ஒத்துக்கொண்டு அதனை மனப்பூர்வமாக செய்யவில்லை. அவரது பிரமாண பத்திரத்தை படித்து பார்த்தாலே அவரது வன்மம் தெரியும். தற்போதும் வெளியில் தன்னை பற்றி தவறாக தான் பேசி வருகிறார் என விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இது வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தொடர்பான வழக்குகளை தீர்ப்புகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.